வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குருவி ஒன்று அழகாக எங்கள் வீட்டுக்கு வந்து அதுவே பறந்து வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்ததுங்க. எங்களால் அது கொஞ்ச நேரம் கழித்து தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். அதனால் நைட்டு வந்து அதுக்கு சரியாக கண்ணு தெரியாமல் அதுக்கு சரியாக பறக்க முடியாமல் வந்து உட்காந்துருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே அதை வந்து விடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் அது பார்த்திங்கன்னா பறக்கவே இல்லை, கையை விட்டு பறக்கவே இல்லை. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா பறந்து பறந்து எல்லா இடத்துலையும் போய் உட்காந்தது. பட் அதை வெளியில் வந்து விடும் பொழுது பார்த்திங்கன்னா அது பறக்கவே இல்லை. அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா நாங்கள் மறுபடியும் கூட்டில் வச்சுட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டு தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கோம். பார்க்கலாம், இன்னொரு 2 days அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கோம். அதுக்கு ஒன்றும் சரியான ரெக்க முளைக்கலன்னு நினைக்கிறேங்க. அது என்ன குருவிங்கிறது எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த குருவி அழகாக வீட்டுக்குள்ளார அதுவே வந்து உட்காந்துருக்கு, பறக்க முடியுது. பட் அது பறக்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து பறக்க விடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அது பறக்கவே மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக ஒரு 5 minutesக்கு மேலே பார்த்திங்கன்னா பறக்கவே மாட்டேங்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா பக்கமும் பறக்குது. என்னன்னு தெரியல, அது கொஞ்சம் பயப்படுதா என்னன்னு தெரியல. பார்க்கலாம், நெக்ஸ்ட் டே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்ன குருவிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா. தேங்க்யூ. Subscribe for more videos.